மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. I didn't die because of cervical cancer. Unfortunately, I cannot say that about those hundreds and thousands of women who have lost their lives because of cervical cancer. It is not because they couldn't do anything about it, because they had no idea what to do. I'm here to tell you that, unlike other cancers, cervical cancer is preventable. All you have to do is you have to get your tests done and you have to get HPV vaccine. We can do all this and more to make sure there is no more life lost to this disease. I'm alive. நேற்றைய தினம் உயிரிழந்ததாக பேசப்பட்ட பாலிவுட் நடிகை பூனம் பாண்டே தற்பொழுது காணொலி வாயிலாக பேசியிருக்கிறார். நான் இறக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறேன் என்று பேசியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? ரமேஷ் வணக்கம். பாலிவுட் நடிகை பூனம் பாண்டே கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு உயிரிழந்து விட்டதாக நேற்றைய தினம் பரபரப்பாக பேசப்பட்டது. இத்தனை இளம் வயதில் அவர் உயிரிழந்திருப்பது, அதுவும் கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு உயிரிழந்தது சில தரப்பில் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் மற்றொரு கேள்வியும் விழுந்தது. ஆனா அவர் எங்கே இறந்தார், எப்படி இறந்தார், அவருடைய உடலை யாரும் பார்க்கவில்லை, அவருடைய இறப்பு குறித்து அவருடைய பெற்றோர் எதுவுமே கூறவில்லை. அவ்வாறு இருக்கும்போது அவர் உயிரிழந்த விவகாரம் ஒரு வதந்தியாக இருக்கலாம் என்று நேற்றைய தினமே பரவலாக பேசப்பட்டது. இந்த நிலையில்தான் அவர் மரணமடைந்து விட்டதாக வெளியான அந்த செய்தி வதந்தி என்பது தற்போது தெரிய வந்திருக்கின்றது. ஏனென்றால் கடந்த 22ஆம் தேதி ராம் மந்திர் பிராண பிரதிஷ்டை நிகழ்வின் போதும் அவர் கலந்து கொண்டார், மிக உற்சாகமாக இருந்தார். 3 நாட்களுக்கு முன்பு கோவா சுற்றுப்பயணம் ஒன்றுக்கும் சென்றிருந்தார். அப்போதும் அவர் மிகவும் ஆக்டிவாக உற்சாகமாக இருந்தார். இந்த நிலையில் அவர் எப்படி உயிரிழந்தார் என்ற ஒரு பெரும் கேள்வி எழுந்த நிலையில்தான் தான் இறக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறேன் என்ற ஒரு வீடியோ ஒன்றை தன்னிலை விளக்கத்தையும் அவர் அளித்திருக்கிறார். கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு நான் மரணமடையவில்லை, ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த நோய்க்கு நூற்றுக்கணக்கான பெண்கள் தங்களுடைய உயிரை இழந்துள்ளனர் என தெரிவித்திருக்கிறார். இதற்கு காரணம் கர்ப்பவாய் புற்றுநோய் குணப்படுத்த முடியாதது என்பது அல்ல, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அல்ல, மாறாக அது குறித்த விழிப்புணர்வு பெரும்பாலும் பெண்களுக்கு இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மற்ற புற்றுநோயை போல் அல்லாமல் கர்ப்பவாய் புற்றுநோய் என்பது தடுக்கக்கூடியதுதான் என தெரிவித்துள்ள பூனம் பாண்டே, இதற்கு செய்ய வேண்டியதெல்லாம் இதற்கான பரிசோதனையை நாம் விரைந்து எடுக்க வேண்டும். மற்றொன்று HPV தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும். HPV தடுப்பூசி என்பது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சின். இந்த பாப்பிலோமா வைரஸ் தான் இந்த புற்றுநோய் பரவுவதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது. இதற்கான தடுப்பூசி எடுத்துக்கொள்வதன் மூலமாக நாம் இந்த நோயை நிச்சயமாக தடுக்க முடியும். இனி எந்த ஒரு உயிரும் இந்த புற்றுநோய்க்கு பலியாகாமல் இருப்பதை தடுக்க நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்கிற அந்த ஒரு விழிப்புணர்வையும் அவர் தற்போது வெளியிட்டிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.